கருணாநிதி ஐயா எத்தனை வருடம் தமிழகத்தில் அரசியல் அனுபவம் உள்ளவர், நீண்ட கால அனுபவம் உள்ளவர் இல்லையா? அவர் எங்கள் அப்பாவுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு, 2 ஏக்கர் நிலம் கொடுப்பேன், அந்த அளவுக்கு நிலம் இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்கிறார். ஜெயிச்சிட்டார். வந்துட்டு அதுக்கப்புறம் கணக்கு பார்க்குறாரு. ஐயோ, ஹெக்டேருன்னு சொல்லாமல் ஏக்கருன்னு சொல்லிட்டாங்களே, நான் ஏக்கர்னு நினச்சி தானே 2 ஏக்கர்னு வாக்கு கொடுத்துட்டேன், கடைசியில் இது ஹெக்டேர் ஆகி போச்சு, இவ்வளோ நிலம் தமிழ்நாட்டில் இல்லவே இல்லையாமே, எப்படிங்க உங்களுக்கு கொடுக்கறது? கையளவாவது கொடுக்குறேன், எது நிலத்தை கையளவாவது, ஒரு ஒரு பட்டாவை கூட கையளவில் கொடுக்க முடியாது, இவ்வளோ பெருசாக இருக்கும், கையளவாவது ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னாரு. ஸோ இவ்வளோ பெரிய அயோக்கியத்தனங்கள் எல்லாம் அரசியலில் இருந்தவங்களாலே வாக்குறுதிங்கிற பேரால கொடுக்க முடியும். அவருடைய நோக்கம் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். அவருக்கு ஹெக்டேருக்கும் ஏக்கருக்குமே வித்தியாசம் தெரியும். தமிழ்நாட்டில் எத்தனை ஹெக்டேர் நிலம் இருக்கு, புறம்போக்கு நிலம் இருக்குன்னு அவருக்கு தெரியல. வாழ்க்கையில் நிறைய புறம்போக்குகளை அவர் பார்த்ததுனால நிறைய புறம்போக்கு நிலம் இருக்குன்னு நினைத்துட்டு அவர் ஒரு வாக்குறுதியை எங்கள் அப்பா கிட்ட கொடுத்து ஏமாற்றி வாக்க வாங்கிட்டார். ஸோ இந்த வாக்குறுதிகளை எல்லாம் சீரியஸாக யாருமே எடுத்துக்க போகிறதில்ல, கண்டிப்பாக எடுத்துக்க போகிறதில்ல. எங்கள் கொளுத்தாத்தாட்ட கேட்டால் அண்ணாதுரை ஐயா எப்படி ஏமாத்தினாருன்னு அவர் சொல்லுவார். ரூபாய்க்கு 2 அரிசி 3 படி அரிசி கொடுக்குறேன்னு ஏமாத்தினது. ஆனால் மோடி ஐயா ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னார், இந்த மாதிரி இவ்வளோ கள்ளப்பணம் இருக்கு, இதை விவசாயிகளுக்கு பிரித்து கொடுத்தால் 15 லட்சம் கொடுக்க முடியும் அப்படின்னு தேர்தல் மீட்டிங்ல, தேர்தல் இதுல ஒரு கருத்தாக எடுத்து சொன்னார். 15 லட்சம் எங்க, 15 லட்சம் எங்கன்னு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில படித்த பொருளாதார நிபுணர்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதை விட முட்டாள்தனே இந்த உலகத்தில் எதுவுமே பண்ண முடியாது. வாக்குறுதிகளை நம்புவதும் நம்பாததும் உங்களுடைய வேலை.